எங்களை சேர்த்து வையுங்கள் மாமா. விஜய் மாமா, நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை ஒரு வாரமா கேக்குறேன் மாமா. எங்க அம்மா தினமும் போன்ல தான் சிரிக்கிறாங்க. எங்க அப்பா ஸ்கூல் குழந்தைங்க நல்லா படிக்க சொல்லுறாரு. அவரை காத்துட்டு தூங்கிடுறேன் மாமா. நீங்க தான் சரியா கரப்ஷன் எல்லாம் சொல்யூஷன் கொடுப்பீன்னு அம்மா சொல்லுவாங்க. வேண்டாம், எங்க ஃபேமிலி ஒன்னா இருந்தா போதும் மாமா. தயவு செய்து எங்க அம்மாவையும் அப்பாவையும் எங்களோட சேர்த்து வையுங்கள் மாமா. தொலைவில் நின்ற தாயின் கண்ணீர், தூங்காமல் காத்திருக்கும் குழந்தை கனவு. காலை வரும் பேருந்துல கண்ணீரோட பயணமடி, தாலாட்டு சொல்ல வேண்டிய நேரம். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அன்பு சொல்லி நிற்கிறேன். என் குழந்தை அம்மா எப்போ வருவ என்று கேட்கும் போது உடைகிறேன். அம்மா, வயதான அம்மா அப்பா வாசல் பார்த்து காத்திருக்க, வீடியோ கால் சிரிப்புக்குள்ள வெட்கமா கண்ணீர் மறைக்கிறேன். ஒன்றாக வாழ விடுங்கள், உறவோட சேர விடுங்கள். ஆசிரியர் மனசு உடைந்தால் அறிவின் விளக்கு எப்படி சுடரும்? ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையா கலந்தாய்வு நடத்துங்கள். குடும்பம் சேர்ந்த ஆசிரியர்கள் தான் தமிழ்நாட்டை உயர்த்துவாங்க. மாணவன் ஃபியூச்சராக மனசு வைத்து உழைக்கிறேன். ஆனா என் குழந்தையும் வீடியோ கால்ல பார்க்கிறேன். தென்மாவ பள்ளிகளில் காலி இடங்கள் இருக்குதே. ஆனா அந்த உண்மை மட்டும் எங்கள் கண்களுக்கு மறைக்குதே. 5 வருட கட்டுப்பாடு இதயத்தை மேல பாரமாச்சு. வீட்டுக்குள்ள குழந்தை சிரிப்பு நினைவுகளா மாறிடுச்சு. முதல்வரே, எங்க அம்மா டீச்சர், எங்க அப்பா டீச்சர். அவர்கள் தமிழ்நாட்டுக்காக வேலை செய்யறாங்க. ஆனா நாங்க அவர்கள் இல்லாம வளர்றோம். நேர்மையான கவுன்சிலிங் வேண்டும். ஒளிவு மறைவு இல்லாத போஸ்டிங் வேண்டும். எங்க ஃபேமிலி சேர்ந்து வாழணும். கல்விக்காக உயிர் கொடுத்த குடும்பத்தோட